அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் பார்க்குறீங்களா? சரி, ரொம்ப பிஸியான ஷெடியூலில் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிற செய்திகளை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அவசர செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு பரபரப்பு செய்தின்னு எடுத்துக்கலாம். நேற்று இரவு உக்ரைன் தூங்கலன்னே சொல்லலாங்க. திடீர்னு உக்ரைன் முழுவதும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் திடீர்னு உரசலை தாண்டி ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை தடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தையோட சூழ்நிலை என்ன, இதனால் அங்கே ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் அலச போகிறோம். கொஞ்சம் இயற்கை காட்சியோடு நம்ம போகணும். வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று அதிகாலை ஒரு 2 மணி இருக்குங்க. உக்ரைனில் ஃபுல்லாக ஹை அலர்ட், யாருமே வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு குய்யோ ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிட்டு. என்ன அப்படின்னா ரெட் அலாரம், எந்த நேரத்துலையும் உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் போலந்தினுடைய எல்லை பகுதியில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலும் விமானங்கள் எல்லாமே, அதாவது நேட்டோனுடைய விமானங்களும் கொஞ்சம் தயார் நிலையில் தான் இருந்தாங்க. எல்லை பகுதியில் சப்போஸ் எல்லை கடந்து தாக்கல் நடத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம பதில் தாக்கல் நிகழ்த்திடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, நேட்டோ நாடுகளும் கொஞ்சம் தயார் நிலையில் தான் இருக்காங்க பதில் தாக்குதல் நடத்துவதற்காகனா. அங்கேயும் அலர்ட் பொசிஷன், ரொமானியானுடைய எல்லை பகுதியிலும் அலர்ட் பொசிஷன். கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, மேபி அணு ஆயுதமே போட்டு விடுவாங்களான்ற மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பான நியூஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஓகே ஒரு நியூஸை போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். யாரும் வெளியே வர வேண்டான்னு ஒரு மணி நேரம் அந்த பதற்றம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பதற்றம் தணிந்தது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்தமானா 100% நடத்த போகிறாங்க. அதுவும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் தாக்கல் நடத்த போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ரஷ்யாவுக்கு எண்ணெய் கிணறுகள் மீது, ஒரு கெமிக்கல் பிளான்ட் மீது இதுவரை ஒட்டுமொத்தமாக ஒரு 2022 நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரஷ்யா நேற்று சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு பிக் அட்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்குக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும், ஒரு பெரிய பதிலடியாக கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோவாக இருக்கட்டும், இல்லை ஏடிஏசிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், அனைத்துமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு முழு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் மேபி இந்த வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. இந்த 20ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய நிகழ்வுகள் எப்போனாலும் நடக்கலாம். ஆனால் ரஷ்யா பதில் தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க. ஆனால் தற்போதைய தகவல் என்னென்னா, இன்னுமே ரெட் அலார்ம் ஒழிக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மொதல் தகவலுங்க. அடுத்தது ஈரான். ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ட்ரம்ப் அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணவே ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை 2 தடவை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 தடவை இப்போ ட்ரை பண்ணவே இல்லை, ஃபைனலாக இது ரெக்வஸ்ட் அப்படின்லாம் இல்லை, ஒரு செய்தியாகவும் சொல்கிறோம். நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். அணு ஆயுதங்களுடைய இருப்பை பற்றியோ, அணு ஆயுதங்களுடைய அடுத்த நிலைகளை பற்றியோ நாங்கள் தெளிவாக பேச விரும்புகிறோம் அப்படின்றத சொல்ல விரும்புகிறாங்க. மேபி அமெரிக்காவும் கன்சிடர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியானே வருது பாருங்கள், ரஷ்யாவும் இந்த பக்கம் ஈரானும் 20 வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. 20 வருஷம் செக்யூரிட்டி கேரண்ட்னா இவங்க வான்பரப்புகளை பாதுகாப்பது, வான்பரப்பை பாதுகாப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவது, இந்த மாதிரியான அக்ரிமெண்ட். இன்னும் அமெரிக்கா ரொம்ப டெப்த்தாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்னதான் ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க ரஷ்யா மூலியமாக அந்த அணு ஆயுதம் விடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையை உட்காந்து நடத்தலாமான்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். நம்ம இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட போகிறதுக்கு முன்பு யான் ஷூக்யூல் ஒரு ரொம்ப நாள் ஒரு போராட்டம், 1 வார போராட்டத்துக்கு அப்புறம் கைது பண்ணியிருக்காங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. 2 தடவை அவர் அரசு வாரண்ட் கொடுத்தும் அவரை நெருங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நெருங்கி இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த யான் ஷூக்யூல் கைது அப்படின்றதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வை கூட சொன்னாங்க. பைடன் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, கியூபா அரசாங்கம் இருக்கு இல்லையா, கியூபா ஒரு டெரரிஸ்ட் நாடு லிஸ்ட்டில் வைத்திருந்தாங்க.
இப்போ போகிறோம் நிறைய லிஸ்ட்டெல்லாம் அவர் நீக்க போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் இந்த லிஸ்ட்டு நீக்கிறனால கியூபாவில் இருக்கக்கூடிய அதாவது கியூபா மக்களையும் இல்லை கியூபா நாடையும் டெரரிஸ்ட் லிஸ்ட்லேருந்து நீக்கிறதுனால அமெரிக்கா சிறையில் ஒரு 533 பேர் பக்கம் இருந்தாங்க. அந்த 533 பேரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதான் பைடன் அவர்கள் ஆட்சியை விட்டு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 நாள் இருக்கா, அதுக்குள்ளார முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சீனா வந்து மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் அமெரிக்காவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த கிரீன்லேண்டும் சரி அப்புறம் பனாமா கால்வாய் இது இரண்டையும் நீங்கள் கைப்பற்றணும், அதிரடியாக கைப்பற்றணும், இல்லை தனக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் திட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தைவானை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் அது நீங்கள் கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போ எங்கள் சூழ்நிலையில் இது கரெக்டு தானே, இது யாராலையும் வந்து மறுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தானே. இவங்க எதுக்காக செக்யூரிட்டி கேரண்டிக்காக நாங்கள் கிரீன்லாந்து எங்கள் பகுதிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ அவங்களும் அதே தானே செக்யூரிட்டி கேரண்ட். அது இல்லாமல் தைவான் என்பது எங்கள் நாட்டோட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதின்னு சொல்லும்போது நம்ம எப்படி நம்ம மறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், இதை சீனா ஏன் திருப்பி சொல்கிறாங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இது வந்து 9ஆம் தேதி, இந்த ஜனவரி 9ஆம் தேதி தைவானை சுற்றி எந்த அளவுக்கு அமெரிக்கானுடைய லான்ச்சஸ் அதாவது DF-21A இருந்து அமெரிக்கானுடைய ட்ரோனும் சரி எல்லாமே பெரிய அளவுக்கு உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மிசைல் சிஸ்டம் எல்லாம் பொருத்தி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் தயார் நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் இதை வந்து ட்ரம்ப் நிர்வாகம் வந்து ஏற்றுக்குதான் என்னன்னு தெரியல. ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்னவோ எந்த நேரத்துலையும் பதற்றமாக தான் வைத்திருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து சீனாவை வந்து ஒரு டார்கெட் வைப்பாங்கன்னா நிச்சயம் டார்கெட் வைப்பாங்க. ஏன்னா அவங்க ட்ரேடு சர்ப்ளஸில் 1 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவை விட வளர்ந்ததுனால இதையெல்லாம் பதற்றமாக தான் ஒரு சூழ்நிலையில் கொண்டு போவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நெருங்கிடுச்சுங்க, ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஆனால் அவங்க கூட்டணி அரசாங்கம் அதாவது பென்கியூரும் சரி அந்த பக்கம் ஸ்மட்ரோச்சும் சரி 2வது நாளாக தொடர்ந்து மிரட்டுறாங்க, நாங்கள் ஆட்சியை கலைச்சிடுவோம், இல்லைனா பெரிய ஒரு சிக்கல் தேர்ந்த மாதிரி. இப்போ நெதன்யாகு அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அமைதி பேச்சுவார்த்தை நெருங்கினாங்கன்னா மேபி ஒட்டுமொத்தமாக ஆட்சி கலைஞ்சிருமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலைன்னு தெரியல. ஆனால் கடந்த 2 நாட்களாக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 13, 14ஆம் தேதி இந்த பக்கம் ஹெஸ்புல்லா நிலைகள் மீது தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு தாங்க இருக்காங்க, ரெஸ்டே இல்லாமல் நிகழ்த்துறாங்க. பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் பார்த்தோன்னா அந்த தாக்குதல் நடக்கப்படுகிறது, கைது நடவடிக்கைகள். காசாவுக்குள்ளார இஸ்ரேல் இராணுவத்தின் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய வரைபடத்தையும் பார்க்குறீங்க. அதே காசாக்குள்ள இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தாக்குதல் கொஞ்சம் கூட குறையல. அதாவது பேச்சுவார்த்தை நெருங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அந்த தாக்குதல்கள் வந்து குறைஞ்சதா அப்படின்னா எதுவுமே குறையல. இழப்புகள் தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் ரொம்ப ஷார்ட்டான தகவலாக இருக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நாளை மறுநாள் இந்த பொங்கல் முடிஞ்சதுன்னா நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். நம்ம விளையாட போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால் விளையாடி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சந்திக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம். எத்தனை நிமிஷம்